ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வெப் சீரிஸ் பார்க்க போறோம்னா, இந்த வெப் சீரிஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பேஷரம் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளியே வந்த தாமாஜின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1ல இருந்து 3 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே அந்த ஹைப்பை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்பதான் கொஞ்சம் எனக்கு மோட்டிவ் ஆகி டெய்லி உங்களுக்காக வீடியோ போடுவேன். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோடைய அம்மாவை தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தனா அவருடைய கணவருடைய போட்டோக்கு முன்னாடி நின்னுட்டு, நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பெல்லாம் நான் தான் எடுத்துட்டேன். ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பசங்க எல்லாமே உங்களுடைய குணமா தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனைனா அப்படின்னு சொல்ல வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணோட குரலை கேட்குங்க. அத்தை கொஞ்சம் சீக்கிரமா ஹாலுக்கு வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் இந்த ஒரு நிமிஷத்துல வரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப ஹால்ல தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தோன்னா ஒருத்தன் கோவமா குறுக்க நடக்கிறான் இல்லையா, இவன் தான் அவங்களோட முத பையன். அதுக்கப்புறம் அந்த கிரீன் சாரியில இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய மருமகங்க. மத்த 2 பேரும் அவருடைய கூட பிறந்த தங்கச்சிங்க. இப்ப இதே இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அம்மா வந்த உடனே இப்ப அந்த மருமக என்ன கேட்பாங்கன்னா, அம்மா நேத்து இவருடைய பேக்ல நீங்க தான் லஞ்ச் பாக்ஸ் வச்சீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்களும் ஆமா நான் தான் வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களை யார் ஒழுங்கா மூடாம அந்த பாக்ஸ் அதுல வைக்க சொன்னது அப்படி சொல்லும் போது உடனே அவங்க பையனும் டென்ஷன் ஆகி கத்துவான். குழம்பு இருக்கிற டிஃபன் பாக்ஸ் என் பேக்ல வச்சு அது ஓப்பன் ஆகி என்னோட டாக்குமெண்ட் எல்லாமே வீணாயிடுச்சு. உங்களால என் ஆபீஸ்ல எவ்வளவு திட்டு திரும்ப வாங்கினேன். எல்லாத்துக்கு முன்னாடி என்னோட மான மரியாதைலாம் போச்சு. உங்களோட ராசியில தான் எங்க அப்பாவும் போய் சேர்ந்தாரு. பாட்டி உங்களை பத்தி சரியா தான் சொல்லியிருக்காரு. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே உருப்படவே மாட்டாங்க. தயவு செய்து என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, இங்கிருந்து போங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை சரியா பண்ணிட்டீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா அவங்க அம்மா திட்டுவானா, அவங்களே என்ன மன்னிச்சிருக்கணும் சொல்லிட்டு இப்ப அவங்களும் அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அவங்க மனைவி அவங்க தங்கச்சிக்கிட்டே இதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு அங்கது போயிடுவாங்க. இதே டைம்ல உள்ள பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய அம்மா பயங்கரமா அழுவாங்க. அழுதுட்டு அவங்க கணவரோட போட்டோ கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே புலம்பிட்டே இருக்கும் போது அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நைட் டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணோம்னா, அவனுடைய முக்கியமான டாக்குமெண்ட் எடுத்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு இப்ப குறுக்க நடந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவரோட மனைவி வராங்க. வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹீரோவை கட்டி பிடிச்சி மூட ஏத்தலான்னு போகும்போது உடனே அவன் என்ன சொல்லுவானா, ச்சே என்னை முதல்ல விடு, எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க இவ்வளவு டென்ஷனா இருந்தீங்கன்னா நம்ம லைஃபோடய முக்கியமான நல்ல மூமெண்ட்லாம் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் அவனும் கொஞ்சம் யோசிப்பானா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் செஞ்சு தரேன், அது கொண்டு போயிட்டு உங்க பாஸ்க்கு கொடுங்க, அதை சாப்பிட்டாருன்னா அவர் கொஞ்சம் கூல் ஆவாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரும் உண்மையாவா அப்படி சொல்லும் போது கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்களை அங்கிருந்து போகும்போது உடனே அவன் என்ன பண்ணுவானா, அவங்களுடைய கையை பிடிச்சி இழுப்பாங்க. உடனே அவன் என்ன சொல்லுவானா, இப்பதான் உனக்கு மூடு இல்லைன்னு இப்ப எதுக்கு கையை பிடிக்கிறீங்க அப்படி சொல்லும் போது உன்ன மாதிரி அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா மூடு அதுவா வரப்போகுது அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் மனைவியை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. கிஸ் பண்ண உடனே அவளுக்கு செம மூடானதால அவர் மனைவியை அந்த இடத்துல வச்சு மேட்டர் பண்ற சீன்ஸ் செம்மையாவே கட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இவர் ஒரு வித்தியாசமாவே பண்ணுவாரு. அவங்களை கீழே படுக்க வச்சு மேலேயும் உட்காந்துட்டு பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நின்னும் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப வீட்டுல பார்த்தோன்னா பரபரப்பா எல்லாமே அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களா. இதே டைமுக்கு அவங்க பையனும் கையில மீன் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மீனை போய் செய்ய அப்படி சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வருவாங்க. வந்தவங்க என்ன இன்னைக்கு எல்லாமே வேலை பரபரப்பா செய்றீங்க, என்ன விஷயம், யாராச்சும் கெஸ்ட் வராங்களா அப்படி சொல்லும் போது உடனே அவங்க கடைசி பொண்ணு என்ன சொல்லுவானா, அம்மா குஷிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க, அது மட்டும் தான் அந்த மாப்பிள்ளைய பார்த்ததே நம்ம அண்ணன் தான், அவரு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா அப்படின்னு அவ சொல்லும் போது இதை கேட்ட அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்களா. உடனே அவங்க பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க சீக்கிரமா எல்லாம் ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்க வரும்போது குறுக்க நடக்க இங்க சும்மா நடந்துட்டு இருக்க கூடாது, நான் கூப்பிடுற வரைக்கும் உள்ளே இருக்க சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மாவுடைய முகமும் மாறிடுங்க. உடனே இதே டைமுக்கு பார்த்தோன்னா யாரோ ஒருத்தவங்க காலிங் பில் எடுத்தும் போது அப்ப அவன் என்ன சொல்லனா, ஓகே மாப்பிள்ள வந்துட்டாரு போல அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் வேக வேகமா போயிட்டு கதவு ஓபன் பண்ணுவாருங்க. அவரை பார்த்த உடனே வாங்க உங்க மனிஷ், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவரை கூப்பிட்டுட்டு உள்ள வருவாரா. இவருதான் மாப்பிள்ளையே. இப்ப மாப்பிள்ளை என்ன கேட்பாருன்னா, ஆமா என்ன வீட்டுல யாருமே இல்லையா, உங்க குடும்பம் எல்லாம் எங்க அப்படி சொல்லி கேட்கும் போது இருங்க நான் கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கூப்பிடுவாருங்க. இப்ப ஹீரோடைய அம்மாவும் அதுக்கப்புறம் அவருடைய தங்கச்சி வரும்போது நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்க பொண்ணை போட்டோல பார்த்தேன், பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருந்தாங்க, சோ அதனால தான் நான் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் வந்து
அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இருங்க நான் என் தங்கச்சியை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அவரோட மனைவி கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, தங்கச்சி கூப்பிட்டு வாமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஹீரோடைய தங்கச்சியை கூப்பிட்டு வராங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இவ வந்து என்னோட மனைவி, பக்கத்துல இருக்கிறது தான் என் தங்கச்சி, நல்லா பாத்துங்க அப்படின்னு ஒரு சொல்லும் போது இப்ப அவங்க அம்மாவும் வா பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சியை கூப்பிட்டு மாப்பிளுடைய பக்கத்துல உட்கார வைப்பாங்க. மாப்பிள்ளையும் அவளை பார்த்ததுல இருந்து அப்படியே வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டே இருப்பானா. நம்ம ஹீரோடைய அம்மா என்ன கேட்பாங்கன்னா, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு உள்ள ஓடுவாங்க. ஓடுனதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லுவானா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கை கொடுக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா ஃபர்ஸ்ட் நைட் சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்தனா ரொம்ப குஷியா உள்ள வருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய மொபைலை எடுத்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, சோ அதனால நம்ம சேனல்ல அவன் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு பொண்ணு என்ன பண்ணுவானா, பால் எடுத்துட்டு வருவாளா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு செம மூடாயிட்டு, பரவாயில்லையே கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படி சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு இவன் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த மொபைல் எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் அவளுக்கும் காட்டுவாங்க. அவ அதை பார்த்துட்டு என்னங்க பண்றீங்க அப்படி சொல்லும் போது, இதை ஒழுங்கா பாரு அப்படி சொல்லும் போது அவ கூச்சப்படுவாளா. உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டு, ஒழுங்கா அதை பார்க்கலன்னா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு அவளை பயங்கரமா மிரட்டுவாங்க. உடனே அவ பயந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, அந்த பொண்ணு பண்றா இல்லையா அவளை மாதிரி பண்ணு அப்படி சொல்லிட்டு அவளை நிக்க வச்சு ஆட சொல்லுவாங்க. அவளும் கூச்சப்பட்டுட்டே ஆடும் போது இவனும் என்ன பண்ணுவானா, இவனும் சேர்ந்து ஆடுவாங்க. ஆடும் போது இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா. அதுக்கப்புறம் அந்த வீடியோல வர மாதிரியே பண்ண சொல்லிட்டு அவளை போட்டு வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம்மையாவே இருக்கும். இவன் சரியான சைக்கோ போல. அவளை பண்ற சீன்ஸ் எல்லாமே பார்த்தனா அந்த மொபைல்ல வீடியோ காட்டி காட்டி அதே போல பண்ண சொல்லுவான். இப்படியே ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவளும் புலம்புவா, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை கேட்டேன், ஆனா எனக்கு இப்படி வந்து அமைச்சிருச்சு அப்படி சொல்லும் போது இதனுடைய 2வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 3வது எபிசோடும் பார்த்தரலாம். நம்ம ஹீரோ பெட்ரூம்ல நின்னுட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கும்போது அங்க வந்து அவங்க மனைவி, என்ன உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனது வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே அப்படி சொல்லும் போது அதுக்கு ஆகணும், ஆமாமா அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது. நம்மளுடைய மாப்பிள்ள இருக்காரு இல்லையா, அதான் என் தங்கச்சி வீட்டுக்காரு, அவர் எனக்காக கனடால வேலை தேடிட்டு இருக்காரு. அவர் எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படி சொல்லும் போது இதை கேட்டா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாளா. இதே டைம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு கால் வருங்க. அதை பண்றது வேற யாரும் இல்ல, இவருடைய மச்சான் தாங்க. இப்ப அவன் போன் அட்டன் பண்ண உடனே சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க உங்களுக்காக நான் வேலை ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு விசா டிக்கெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட்டே நீங்க கிளம்பணும், அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடும் சரிங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு கண்டிப்பா மச்சான் அப்படி சொல்லிட்டு இப்ப இவனு கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்க மனைவிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவானா, ஆமா நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன இங்க பண்றது அப்படி சொல்லும் போது, நீ கவலைப்படாத, நான் சும்மா ஒரு மாசத்துக்கு தான் போறேன், அதுக்கப்புறம் நான் அங்க உனக்காக எல்லாமே ரெடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உன்னையே கூட்டு போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், ஆனா இருந்தாலும் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு இவ சொல்லுவாளா. நீ கவலைப்படாத, இந்த ஒரு மாசம் நீ என்ன மிஸ் பண்ணாத அளவுக்கு நான் உன்னை சாட்டிஸ்பாக்சன் பண்ணிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க மனைவி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிஸ் பண்ணவும் சும்மா இல்லாம அவ கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இவளும் அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு சும்மா வெறியாவே பண்ணிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம மாமியாரும் அதுக்கப்புறம் ஹீரோனையும் உட்காந்து என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, உண்மையாவே மருமக ரொம்ப நல்லவரா இருக்காரு பாரு, ஒரே நாள்ல உன் வீட்டுக்காருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு, நம்மளோட வீட்டு கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது அப்படி சொல்லும் போது இப்ப இவங்களும் ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அத்தை அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு அவங்க மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அவன் போய் சேர்ந்திருப்பானா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது அவர் இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாரு, ஆனா ஏன் இன்னும் கால் பண்ணாத இருக்காரு அப்படி சொல்லி இவ கேட்பாளா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க போயிட்டு அந்த நாட்டோட சிம்ம வாங்கணும் இல்லையா, ஒரு அதுக்காக ஏதாவது லேட் ஆகுதோ இல்லையோ அப்படின்னு இவங்க சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல அதுக்கான சிம் எல்லாம் ஏற்கனவே அவர் வாங்கிட்டாரு, ஆனா இன்னும் கால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்ப இதே டைமுக்கு இவளுக்கு கால் வருமா, இங்க பாருங்க அத்தை கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கால் அட்டன் பண்ணா பேசுறது இவர் கணவர் தாங்க. இப்ப இவ என்ன கேட்பானா, எங்க போய் சேர்ந்துட்டீங்களா, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லும் போது உண்மையாவே நல்லாவே இல்ல, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோட பேக்ல யாரோ ஒருத்தங்க ட்ரக்ஸ் வச்சுட்டாங்க, சோ என்ன போலீஸ் பிடிக்குது, மாப்பிள்ளைக்கு கால் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டாரு, கொஞ்சம் அவர்கிட்ட போயிட்டு நான் அதே மாதிரி மாட்டிக்கிட்டேன் ஏதாச்சும் பண்ணுங்க சொல்லி அவர்கிட்ட கேளு அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியலங்க. பக்கத்துல இருந்த அவங்க மாமியா என்ன கேட்பாங்கன்னா, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என் வீட்டுக்கார ட்ரக்ஸ் கேஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டா அவ்வளவு ஷாக்
ஆயிடுவாளா? இப்ப என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட தங்கச்சி வீட்டுக்கார போய் பாரு, அவர் ஏதாச்சும் இதுக்கு வழி பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாரு. நாங்க போறேன் அப்படி சொல்லும்போது உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் உன் கூட வரமா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? உடனே அவ டென்ஷன் ஆயிட்டு, என் வீட்டுக்காரர் சரியா தான் சொன்னாரு, உங்க முகத்துல முழிச்சிட்டு போனா எதுவுமே விளங்காதுன்னு, உங்களால தான் எல்லாமே இப்படி ஆச்சு, நீங்க ஒண்ணும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா அவங்க அத்தையை திட்டிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நேரா நம்ம ஹீரோடைய தங்கச்சி வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த சைக்கோ அவளை போட்டு அடிச்சு துன்புறுத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் தப்பு என்னோட தான், நான் தெரியாம உன் குடும்பத்துல வந்து உன்னை கட்டிட்டு வாக்கப்பட்டுட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, எங்க அண்ணன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், இது யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வராங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, அழுதுட்டே, மனிஷ் இதே போல எங்க வீட்டுக்காரர் போலீஸ் கிட்ட மாட்டிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லுவானா, அவருடைய பொண்டாட்டிட்ட முதல்ல நீ இங்கிருந்து மேல போ, மேல போயிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு ஒட்டி எல்லாம் கேட்காத, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேல துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டோன்னே இப்ப இவன் என்ன சொல்லுவானா, தயவு செய்து என் வீட்டுக்கார காப்பாத்து, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவனும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவானா, அவளை இழுத்து கட்டி பிடிச்சிட்டு நீ என் கூட மேட்டர் பண்றதா சொல்லு, நான் உன் வீட்டுக்காரன் இப்பவே காப்பாத்துறேன், எவ்வளவு செலவானாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படி சொன்ன உடனே இப்ப அவ டென்ஷன் ஆயிட்டு, சீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப மேல இருந்த அவன் பொண்டாட்டியும் கீழே வந்துருவாங்க. கீழே வந்து அவ அசிங்கமா திட்ட ஆரம்பிப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அடுத்தவனோட பொண்டாட்டிய உனக்கு வேணும்னு சொல்லி நீ ஆசைப்படுவ அப்படி சொல்லும்போது, நான் ஒன்னும் சும்மா கேட்கலையே, உன் அண்ணனை வெளியே எடுக்கணும்னா நிறைய பணம் செலவாகும், சோ அந்த பணத்துக்கு பதிலா தான் உன் அண்ணியை கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. உடனே அவரோட மனைவி தடுக்கும் போது ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு, நல்லா கேளுங்க, இப்ப நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கேன், கோர்ட்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அவன் வெளியே வர முடியாது, சோ நீங்க ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோட தங்கச்சியும் ஹீரோனியும் அங்கிருந்து போகும்போது இதனோட 3வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல ஒரு 2 எபிசோடு தாங்க இருக்கு, அதையும் நம்ம சீக்கிரமா பார்த்தலாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஹைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ல போங்க. ஸோ அதனால உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். சரி ஓகே காய்ஸ், தொடர்ந்து வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.